வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ் திரையுலகில் எத்தனையோ இயக்குனர்கள் பிரம்மாண்டத்தை நம்பி படம் எடுத்துகிட்டு இருந்தப்போ நடுத்தர வர்க்கத்து வீட்டு சமையலறை திண்ணை இங்கெல்லாம் நடக்கிற பேச்சுக்களை வச்சு ஒரு என்கேஜிங்கான படம் எடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தவர் தான் இயக்குனர் பாக்யராஜ். அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அவரோட இந்த ஸ்க்ரீன் பிளே வித்த ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் தமிழ் திரையுலகம் ரொம்ப மிஸ் பண்ணும். இன்றைக்கி தமிழ் திரையுலகத்துக்கு இவ்வளோ பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு சார். அதை பற்றி உங்களோட இது சொல்லுங்கள். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:50 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி பாக்யராஜ் சார் இறந்துட்டார், உண்மைதானான்னு ஒருத்தர் கேட்டார். சினிமா சேர்ந்தவர் தான். இல்லையே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, அவர் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு. இல்லை சார், அப்படி ஒரு தகவல் வருது, நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னும் போது நான் குடும்ப நண்பர் ஒருத்தர் எனக்கு நண்பர், அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன். சார் என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் சார், நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், கிரீம்ஸ் ரோடு அப்போலோ ஹாஸ்பிட்டல். இறந்துட்டார் சார், இப்போ தான் 9:30 மணிக்கு இறந்துட்டார்ன்றதை உறுதிப்படுத்திட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையாலுமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா எந்த உடல் பின்னடைவும் அவர் கிடையாது. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தார், சீரியஸாக இருக்கார், அப்படி இப்படி எந்த செய்தியுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரோட டெத்தில் வந்து பாக்யராஜ் சாரை பார்த்தோம். முழுக்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அங்கே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் நேத்திக்கு முந்தா நாள், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குஷ்புவோட மகள் திருமணத்துக்கு கோவாக்கு போயிருக்காரு. அங்கே வந்து கலந்துக்கிட்டவர் ஒரு குடும்ப விழா, அது எப்படி ஒரு குடும்ப உறுப்பினர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காலையில் முகூர்த்த நேரத்துக்கு போனவர். டிஃபன்லேருந்து லஞ்ச்லேருந்து எல்லாமே அங்கேயே சாப்பிட்டு, அங்கே நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோடையெல்லாம் சிரித்து பேசி சந்தோஷமாக எல்லாமே அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள் எல்லா ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த சந்தோஷம் வந்து அவர் என்ஜாய் பண்ணி அவ்வளோ ஹியூமராக பேசியிருக்காரு. அவர் அவ்வளோ கலகலன்னு இருந்திருக்காரு. அதாவது உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சுஹாசினி வந்து இன்றைக்கி ஒரு பைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வந்து ஜாலியாக இருந்தார். இப்போ நம்பவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் அன்னைக்கு சாயந்தரமே வந்துட்டார் சென்னைக்கு. நேற்றுக்கு வீட்டில் இருந்திருக்காரு, வழக்கமாக இருந்திருக்காரு, ஜாலியாக இருந்திருக்காரு, பேசியிருக்காரு, ஃபோன் பேசியிருக்காரு, சாப்பிட்ருக்காரு, எல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் வாக்கிங் போயிருக்காரு. எப்போவுமே வந்து வாக்கிங் போவார். பாக்யராஜ் சார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வாக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவார். டயட் ரொம்ப கம்மியாக தான் சார் சாப்பிடுவார். ஃபுட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் இவ்வளோ தான் சாப்பிடுவார். கீரை, கொஞ்சம் அவிச்ச காய்கறி, இந்த மாதிரி தான் சாப்பாடு. 11 மணிக்கு ஒரு சூப்பு, இதுதான் அவரோட டயட்டு. எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா ஞானப்பழம்னு ஒரு படம், அது வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் நடித்தார். ஆர்பி விஸ்வம் அவர் வில்லன் நடிகர், அறுவடை நாள் எல்லாம் நடிச்சிருப்பார். அவர் பாக்யராஜ் சாரோட நண்பர். அவர் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அது நான் காலேஜ் முடிச்சுட்டு 1 மாதம் வந்து பாக்யராஜ் சாரோடைய அந்த டிஸ்கஷன், ஞானப்பழம் கதை விவாதத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அப்போ ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாரோடையும் தான் உட்காந்து சாப்பிடுவார். பார்ஷியாலிட்டிலாம் பார்க்க மாட்டார். அப்போ நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ எங்கள் அப்பாவும் பாக்யராஜ் சார் நல்ல நண்பர்கள். அவர் சொன்னார், ஆமாடா அவருக்கு வந்து சுகர் இருக்குது, இன்சுலின் போடுவார், அதனால் ரொம்பலாம் சாப்பிட மாட்டார், ரொம்ப உடம்பை பார்த்துக்குவாருன்னு சொன்னார். அதுமாதிரி காலையில் வாக்கிங் போயிருக்கார், எப்பவும் போகிற மாதிரி போயிருக்காரு. வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அப்போவே சின்னதாக நெஞ்சில் குத்துற மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்களே இருந்திருக்கு. ஏதோ ஒன்று அப்படி நினச்சி இன்னும் கொஞ்சம் நடந்துருப்பார் போல். மறுபடியும் கொஞ்சம் வலிக்குதுன்னு உடனே கார் ஏறி வீட்டுக்கு வந்துட்டார். வந்து மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இன்னமும் நெஞ்சு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க யதார்த்தமாக கேட்டிருக்காங்க, என்னங்க ரொம்ப நடந்துட்டிங்களா, சாதாரணமாக தானே, இப்படி அட்டாக் ஆகும்னு யாருமே நினைக்க மாட்டாங்களே, என்ன ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக நடந்துட்டிங்களா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வலி ஜாஸ்தியாக இருக்குது, வலியில் துடிச்சிருக்காரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. போகிற வழியிலே இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து சிபிஆர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உயிரை மறுபடியும் கொண்டு வர முடியுமான்னு போராடிருக்காங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அந்த இதய திருப்பம் மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி எதுவும் நடந்துருமான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. 9:30 மணிக்கு வந்து அவர் இறந்துட்டார்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லி, இது உண்மையாலுமே ஒரு பேரெதிர்ச்சியான ஒரு விஷயந்தாம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேர்ந்த ஒரு நபர். அதாவது பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமர் சென்ஸ், அதுதான் அவருடைய பலம். என்ன அப்படின்னா அந்த பலவீனம் தான் அவரோட பலம். அதாவது பலவீனம்னா அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. அவர் ஒரு ரஜினிகாந்த் மாதிரியோ, கமல் மாதிரியோ, விஜய் மாதிரியோ, அஜித் மாதிரியோ ஆக்ஷனோ, அடிதடியோ, பாட்டோ, டூயட்டோ, பஞ்ச் டைலாக்கோ பேசி சினிமா பண்ணுற ஒரு வழக்கமான சினிமா கதாநாயகனே கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்துகிறாரு. அது வந்து ஒரு வாத்தியார் கதாபாத்திரம். அதில் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சிவரில்லா சித்திரங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்று போய் நாளை வான்னு ஒரு படம், அப்புறம் வந்து விடியும் வரை காத்திரு, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி, பொய் சாட்சி, இந்த படமெல்லாம் ஆரம்பத்தில் டார்லிங் 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 இதெல்லாம் ஆரம்பத்தில் பாக்யராஜ் சார் எடுத்த படங்கள். அந்த படங்களே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழுத்தமாக அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சில இயக்குநர்களுடைய படங்கள்
பெண்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. பாக்யராஜ் சாருடைய படங்களை வந்து பெண்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அன்றைக்கெலாம் 11:30 ஷோ. எனக்கு வந்து டிக்கெட் விலை 290. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு பசங்களாம் அனுப்பிச்சிட்டு கணவர் ஆஃபீஸ்க்கெலாம் அனுப்பிச்சிட்டு எல்லாரும் ஒன்றா கூடி வந்து ஒரு 11:30 மணி காட்சிக்கு போய் பாக்யராஜ் சார் படத்தை விரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு நடிகராகவும் இருந்தார். அற்புதமான திரைக்கதை கலைஞர். திரைக்கதையில் வந்து அவரை மாதிரி வந்து கதையை நகர்த்தி கொண்டு போகவே முடியாது. ரொம்ப அந்த சீனெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் முந்தானை முடிச்சு படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் அவருடைய கேரியரில் பெரிய மகுடம். முந்தானை முடிச்ச பொறுத்த வரைக்கும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. வண்டி கட்டி போய் பார்ப்பாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் நான் சொல்கிறது அந்த சகலகலா வல்லவன், முரட்டுக்காலை எல்லாம் வந்த காலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ மல்டிப்ளெக்ஸ்லாம் கிடையாது, ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாது. நேராக தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும், அங்கே டிக்கெட் எடுக்கணும், அங்கே க்யூவில் நிற்கணும், அது டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கும். இதெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அப்படி கிராமங்கள்லாம் வண்டி கட்டி மாட்டு வண்டி கட்டி போய் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தான் தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் தியேட்டருக்காக போய் குடும்பமாக கிராமமாக போய் கூட்டமாக பார்த்த படம் முந்தானை முடிச்சிடலாம். அந்த படத்தில் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு, அதாவது வந்து ஊர்வசி வந்து கெடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இல்லைங்கிறதுக்கு குழந்தைய போட்டு தாண்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக குழந்தைய போய் தாண்டிடுவாங்க. அது இன்ட்ரோல் பிளாக்கில் வச்சுருப்பார். அது யாருமே அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அது அந்த காட்சி எடுக்க முடியாது, அந்த தைரியம் வராது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அந்த காட்சி அன்றைக்கி பெருசாக பேசப்பட்டது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஏவிஎம் பேனர் வந்து 100 படம் மேலே தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த முந்தானி முடிச்சு படம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய லைஃப் டைம்லேயே வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம். இன்னொரு படம் வந்து சம்சாரம் அது மின்சாரம். ஸோ அப்படி வந்து அந்த முருங்கைக்காய் காட்சி ஒன்று இருக்கும் அதில். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங். இன்றைக்கும் ட்ரெண்டிங்கு. அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு படத்தில் இருக்கிற காட்சி கிட்டத்தட்ட 45 வருஷம் கழித்து கூட மக்கள் அதை நினைவுபடுத்திப்பாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட காட்சிகளை, அழுத்தமான காட்சிகளை, நல்ல யதார்த்தமான காட்சிகளை வச்சவர். இன்னொரு உதாரணம் சொல்கிற கேளுங்க. தாவணி கனவுகள்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். 5 தங்கச்சிக்கு அண்ணன் நினைக்கிறேன். ஒரு வறுமையான குடும்பம், கஷ்டமான குடும்பம். ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போவார் தங்கச்சியெல்லாம் படம் பார்க்குறதுக்கு. ஒரு முத்த காட்சியோ என்னமோ ஓடும் தேட்டரில், கொஞ்சம் விரசமான காட்சி ஓடும். தங்கச்சிங்கெல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணுங்க, அவங்க பார்த்துருக்கூடாது அந்த காட்சி. அதனால் என்ன பண்ணாலும் ஒரு 50 பைசாவுக்கு கீழே போட்டுருவார். போட்டு காசு விழுந்துச்சு, 50 பைசா விழுந்துச்சு, தேடு அப்படின்னு அது தேட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா நல்ல காட்சி வருது, இதை பார்க்க விட மாட்டேங்கிறாரு அண்ணன். அப்படி நிமிந்து பார்ப்பாங்க. அப்படி தலையை பிடிச்சி அமுக்குவார். தேடுங்க விழுந்துருச்சுன்னு சொல்கிறேன்ல, தேடுங்க. இதெல்லாம் எப்படி ரசித்தாங்க தெரியுமா தேட்டரில்? அதாவது இந்த மாதிரி காட்சியெல்லாம் நினைவு கூறுறோம் எத்தனை வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு, 45 வருஷம் கழிச்சு. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யதார்த்த படங்கள் எடுத்த கலைஞன். ஒரு சின்ன வீடு படம் வந்தது. இப்போ என்னடா சின்ன வீடுன்னு டைட்டில் வச்சுருக்காருன்னா அதில் ஒரு மெசேஜ் சொன்னார். இது நம்ம ஆள் படம், அதில் ஒரு மெசேஜ் சொன்னார். ஸோ அவருடைய ஒவ்வொரு படமும், ராசுக்குட்டின்னு ஒரு படம் எடுத்தார், அம்மா சென்டிமெண்ட்டில் எடுத்தார். அம்மா வந்து பாலில் விஷத்தை கலந்துருவாங்க. அது அம்மா கிடையாது, சித்தி. அவங்க அப்பாவோடைய 2ஆம் தாரம். ஆனால் இவர் அம்மான்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க தான். அவங்களுக்கு 2 வாரிசு இருக்கும். சொத்தெல்லாம் அவங்களுக்கு போகணுங்கிறதுக்காண்டி பாக்யராஜை கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. பாலில் விஷத்தை கலந்துருவாங்க, கொண்டு கொடுப்பாங்க. ராதான்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஹீரோயின். அவங்க சொல்லுவாங்க, இவங்க பாலில் விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லுவார், எங்கள் அம்மா பாலில் விஷத்தை கலந்துட்டாங்களா, இப்படிலாம் பேசாது, எங்கள் அம்மாவை பற்றி நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பால் அப்படியே வாங்கி குடிப்பார். அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி பாலை வாங்கி குடித்து ரத்தம் உண்மையாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நடிப்பார் பாருங்க. அம்மா பார்த்து அந்த அம்மா பால் கொடுத்தாங்கல்ல, அவங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் உள்ள காட்சிகள்மா எல்லாமே அழுத்தமான காட்சிகள். ஒரு நல்ல நடிகர், எப்படிப்பட்ட நடிகர், சாதாரணமாக இன்னசென்ட்டாக அப்பாவியாக ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு சாதாரணமாக பேசுவார். பவராலாம் பேச மாட்டார், பவராவாக பேசுவார். அவர் பேசுகிறத ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. அவ்வளோ ஹியூமராக இருக்கும். ஒரு நல்ல திரைக்கதை வந்து பாக்யராஜ் சார் மாதிரி எழுதவே முடியாது. ஆக்ரி ரஸ்தான் ஒரு படம் அமிதாப் பச்சன் வந்து பண்ணார், பாக்யராஜ் சார் வந்து டைரக்ட் பண்ணார். அது வந்து பார்த்திங்கன்னா கைதியின் டைரி, அது வந்து பாரதிராஜா சார் பண்ணார். பாக்யராஜ் சாரோட திரைக்கதை. அந்த திரைக்கதையை வாங்கி பாரதிராஜா சார் பண்ணார். அதில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து பாக்யராஜ் சார் வச்சுருந்தார். பாரதிராஜா சார் வந்து வேற ஒரு கிளைமேக்ஸ் வச்சுட்டார். இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். அப்போ சொல்லியிருக்காரு, சார் இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. இல்லை பாக்கி இது நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டார். அது 175 days ஓடிச்சு. சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க, ஓடிச்சு. இவர் நினச்ச கிளைமேக்ஸ் வந்து ஹிந்தியில் வச்சார், அமிதாப் பச்சனை வச்சு 350 நாள் ஓடிச்சு. அப்படியே டபுள்.
ஸோ அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ரசனைக்குரியவரா, எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சினிமா கலைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஒரு சில கலைஞர்கள் வந்து மக்கள் மனசில் போய் அப்பிப்பாங்க, அப்படியே மக்களோட கனெக்ட் ஆவாங்க. பாக்யராஜ் சார் அப்படின்னா அது எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க. இன்றைக்கி வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி, நான் சொல்கிற வார்த்தை 100ல் 1 வார்த்தை, எல்லார் வீட்லேயுமே நம்ம வீட்டில் ஒரு இறப்பாயிருச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்தவர் அந்த மனிதர் தான் பாக்யராஜ் சார். சரி, இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இந்த சின்ன வீடு படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இது நம்ம ஆள் அந்த படத்தில் பிராமணிக்கல் ஐடியாலஜி சட்டையர் பண்ணதுலேருந்து, இது சின்ன வீடு படத்தில் இந்த 2ஆம் தாரம் வச்சிருக்க ஆண்களோட பிரச்சனையை சொன்னதுலேருந்து எல்லாரும் தொட நினச்ச அந்த டைமில் தொடர்றதுக்கு பயந்த சென்சிட்டிவான மேட்டர்கள் எல்லாம் நகைச்சுவையாக எடுத்து சொல்லி கனெக்ட் பண்ண வைப்பார். அண்ட் அந்த சின்ன வீடு படத்தை கூட ஆபாசமாக இருக்காது, நம்ம குடும்பமாக உட்காந்து பார்த்து என்டர்டெயின் பண்ணலாங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்தில் அவரோட அணுகுமுறை எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அவர் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஜாலியாக பேசுவார், ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அவர். நீங்கள் வந்து ஒரு கலைஞனை வந்து அது வந்து அதாவது உருவாக்க முடியாது ஒரு கலைஞனை. ஒரு கலைஞன் அவன் வந்து உருவாகிறான், அந்த மாதிரி உருவான கலைஞன் தான், தன்னாலே உருவான கலைஞன், சுயம்புன்னு சொல்லுவாங்கள்ல, தானே தன்னை வளர்த்திக்கிட்டவன், தானே தன்னை செதுக்கிக்கிட்டவன். அந்த திறமை இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஒரு சினிமா துறையில் வந்து ஜெயிச்சு பிரபலமாகிறதுங்கிறது, இவ்வளோ பெரிய பிரபலமாகிறதுங்கிறது, இவ்வளோ பெரிய செல்வாக்கான ஒரு நடிகராக பார்க்கப்படுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அசாத்திய திறமை படைத்தவர்கள் தான் அந்த வரிசையில் வருவாங்க. அந்த வரிசையில் வந்தார். அந்த வரிசையில் அவருடைய நடிப்பு, அவருடைய கதை, திரைக்கதை, அவருடைய இயக்கம், அவர் பாடல்களுக்கும் இசையமைச்சார். அந்த இது நம்மால் படத்தில் வந்து அவர் தான் இசையமைப்பாளர். இளையராஜா சாரோட அந்த நேரத்தில் சின்ன கருத்து மோதல் இருந்தது அவருக்கு. நானே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார். அந்த பாட்டு நீங்கள் வந்து சோபனா அந்த படத்தில் ஹீரோயின், நான் ஆளான தாமரை பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சாங் போட்டார். ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு திறமைசாலியால் மட்டும்தான் அது முடியும். அப்படி ஒரு திறமைசாலி பாக்யராஜ் சார். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. 1982 தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு படம் அப்பா டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்து வியாபாரமாகாமே இருந்துச்சு, நீண்ட நாளாக வியாபாரமாகாமல் இருந்துச்சு, 1 வருஷத்துக்கிட்ட விற்கலை. படம் பார்க்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னென்னு அவங்களுக்கும் சொல்ல தெரில. அப்பாவுமே ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், அவருக்குமே அது என்ன உள்ளுக்குள்ளே ஏதோ மைனஸ் இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து பாக்யராஜ் சார்கிட்ட வந்து படத்தை போட்டு காட்டுறாங்க. சார் இதில் என்னமோ மைனஸ் இருக்குது, என்னன்னு தெரில, வரவங்கெல்லாம் வந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னப்போ படத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன்மா, ஒரு லாஜிக் கரெக்ஷன் ஒன்று சொன்னார். சார் இது இருந்தால் நல்லா இருக்குமே, இது இல்லையே அப்படின்னார். அது கரெக்டாக இருந்துச்சு, அது பர்ஃபெக்ட். அது அவர் சொன்ன வார்த்தை 100 வார்த்தைக்கு சமம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த கரெக்ஷனை பண்ணி 2 நாளில் ஷூட் பண்ணி சின்ன கரெக்ஷன் சேர்த்தாச்சு. அந்த சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த படம் வித்துருச்சு. அதே மாதிரி அவர் எடுக்கிற எல்லா படங்களுக்கும், ராசுகுட்டியிலிருந்து எல்லா படங்களுக்குமே வந்து அப்பா வந்து டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பிக்சர் பாசிட்டிவ், சவுண்டு பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் படத்தை பார்த்தா என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஃபைனல் அவுட்டுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்க வைப்பார். அப்பாவை பார்த்து கேட்பார், இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இது ஏதாவது லாஜிக் இருக்குதா, இது ஏதாவது இதில் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இது ஓகேவா அப்படின்லாம் கேட்டு மற்றவருடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர். அதாவது நான் ராஜா, நீ என்ன சொல்கிறது அப்படி கிடையாது. நான் ராஜாவாக இருந்தாலும் நீ சொல்கிறது சரியானா அது எடுத்துப்பேன்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் உள்ளவர் தான். அந்த ஒரு கலை எண்ணம் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சாதனையை வந்து அவரால் பண்ண முடியுது. தனி நபருடைய சாதனை தான் இதெல்லாம். வந்து ஒரு தனி நபர் சாதனை. எங்கேயோ கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து கிராமத்துலேருந்து வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு காலத்தில் அந்த நேரத்தில் பீக்காக இருக்கிறாங்க. யார் பீக்காக இருக்கிறாங்க? பாலச்சந்தர் இருக்கார், பாரதி ராஜா இருக்குது, அவரோட குரு பாரதி ராஜா இருக்கார், பாலு மகேந்திரா இருக்கார், மகேந்திரன் இருக்கார், ஆர்சி சக்தி இருக்காரு. அன்னைக்கு ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பீக்காக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் வந்து யாருடைய ஸ்டைலுமே இல்லாமல் தனக்குன்னு ஒரு பாணியோடு வந்து தமிழ் சினிமாவில் வந்து திரும்பி பார்க்க வச்சார். இவரை திரும்பி பாக்யராஜ் அப்படின்னு பார்க்க வச்சார். அப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டவர். அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அற்புதமான படங்கள் தான். இப்போ எம்ஜிஆர் அவர்களோட வாயிலிருந்து பாராட்டு பெற்றது பாக்யராஜ் அவர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை. அஃபீஷியலாக என்னோட கலை வாரிசு பாக்யராஜ் தான் எம்ஜிஆரே சொன்னார். இந்த மாதிரி எதுக்கு சொன்னார்னு ஒரு காரணம் இருக்குது. சோஷியல் மெசேஜ் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ரெண்டுமே எம்ஜிஆர் படங்கள் மாதிரியே பாக்யராஜ் கொடுத்ததுனால சொன்னார். எம்ஜிஆர் காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதை அவர் இருந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இது பண்ணி கொடுத்து அக்செப்ட் பண்ண வச்சார்ல சார். அந்த வித்தைக்கு பின்னாடி இருந்த இது என்ன சார்? அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து எப்படின்னா வித்தைங்கிறது வந்து அவர் கற்றுக்கிட்ட வித்தை வந்து அப்படி, அது கற்றுக்கிட்ட நபர் அப்படி. யாருக்கிட்ட வித்தை கற்றுக்கிட்டாரு? பாரதி ராஜா சார்ட்ட வித்தை கற்றுக்கிட்டார். அவருடைய 16 வயது நிலையிலிருந்து அந்த கிழக்கே போகும் ரயில்
எல்லாம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லண்டனில் படித்த பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாடர்ன் கேர்ள் அவங்க. அந்த கிழக்கே போகும் ரயிலில் உங்களை பாரதி ராஜா செலக்ட் பண்ணியிருக்கும் போது லூஸ் ஹேர்ஸு, நீங்கள் இப்போ விட்டுருக்கீங்களா அந்த மாதிரி லூஸ் ஹேர்ஸு, ஜீன்ஸு, டிஷர்ட்டு, அல்ட்ரா மாடர்ன் கேர்ள். அங்கே படித்தவங்க. இங்கிலீஷ்லாம் நுனி நாக்கில் வரும் ராதியாவுக்கு, தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பா ராதியா வச்சு 1980 வந்து சூளம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஹீரோயினாக வச்சு. அப்போ வந்து ராதிகா அவங்கள வந்து நான் நேரடியாக நல்லாவே பார்த்துருக்கேன். ஷூட்டிங்லாம் நிறையா விஜிபிலெலாம் ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க டான்ஸு ஒரு பாடல் காட்சியெலாம் எடுக்கும்போது போயிருக்கேன். அப்போ அவ்வளோ மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு கேர்ளை அப்படியே மாற்றி, பாரதி ராஜா சாருடைய திறமை தான் அதில், அப்படியே மாற்றி ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு அப்பாவி பொண்ணு, ஒரு கிழக்கே போகும் ரயில், காதலனுக்காண்டி காத்திருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நடிக்க வைக்க முடியுமானா நடிக்க வைக்க முடியும். அது பாரதி ராஜா சாரால் முடியும். அதை வந்து அந்த ராதிகாவுக்கு அந்த நேரத்தில் வந்து பாரதி ராஜா சாரை சொல்லி கொடுக்கும்போது டென்ஷன் ஆவார். அதை வந்து கவனமாக சொல்லி கொடுப்பார் இவர் போய். இப்படி பண்ணணுமா, இப்படி பேசணுமா அப்படின்னும் போது அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. இவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து சமப்படுத்தி பேசி அதை நடிக்க வச்சதில் ராதிகாவை நடிக்க வச்சதில், அறிமுகப்படுத்துனதில் பாரதி ராஜா சார் பெரும்பங்கு உண்டு. அதை அவங்கள ஒரு நல்ல நடிகையாக வந்து திரையில் காட்டி டயலாக்லாம் பேச வச்சதில் உதவியாளராக இருந்த பாக்யராஜா சாருக்கு வந்து பெரும்பங்கு உண்டு. கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அவர் எடுத்த பாரதி ராஜா சார் படம். இப்படி வந்து அவர் கற்றுக்கிட்ட வித்தைன்னு ஒன்று இருக்குல்ல, எங்கே வித்தை கற்றுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, யார்கிட்ட வித்தை கற்றுக்கிறீங்கன்னு இருக்குல்ல, வித்தகன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சாரை அவர்கிட்ட வந்த ஒரு பாக்யராஜ் சார். பாரதி ராஜா சார்கிட்ட வந்ததில் பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார், பனோபாலா சார், சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி பாக்யராஜிட்டேருந்து வந்தவர் பார்த்திபன், பாண்டியராஜன், ஜிஎம் குமார், லிவிங்ஸ்டன், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு செயின். இப்படி ஒரு 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 நல்ல கலைஞர்கள்ட்ட இருந்து தான் இதெல்லாம் வெளியில் வரும். அப்படி ஒரு நல்ல ஒரு கலைஞர்கிட்ட, படைப்பாளிகிட்ட தொழில் கற்றுக்கிட்டு, வித்தை கற்றுக்கிட்டு வந்ததுனால அந்த வித்தையை அவர் பாரதி ராஜா சார் வேறு ஸ்டைலில் எடுப்பார். அவர் கிராமத்தில் எடுப்பார், மண் வாசனை உள்ள படங்கள் எடுப்பார், மண் வாசனை, கிழக்கு சீமையில் எடுப்பார். இவர் எப்படின்னா சின்ன வீடு, முந்தானை முடிச்சு, இது நம்ம ஆள், அப்படி படங்கள் எடுத்து இவருடைய ஸ்டைல் வேறு ஸ்டைல். அதில் வந்து இவர் நிரூபித்தார். அதாம்மா அந்த கலையை கற்றுக்கிறது. அந்த கலை கற்றுக்கிட்டாலும் அது உள்ளுக்குள்ளே இருக்கணும். அது இருந்தது, அவருக்கு இயல்பாகவே இருந்தது. பாக்யராஜ் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னணி இயக்குனர்கள் பாண்டியராஜன், பார்த்திபன் சார் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினதை தாண்டி ஊர்வசி அப்படிங்கிற ஒரு நடிகையை, இப்போதைக்கும் அவங்க டாப்பில் இருக்கிற ஒரு நடிகையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி பல பேரை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை அமைச்சு கொடுத்து ஒரு சகாப்தமாகவே இருக்கார். இப்போ இந்த தமிழ் சினிமாவுக்கு பாக்யராஜ் சார் விட்டுட்டு போகிற மெசேஜ் என்ன சார்? விட்டுட்டு போகிற மெசேஜ் என்னென்னா, அவரை மாதிரி படம் எடுத்தால் நிச்சயமாக ஓடும். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அவர் எடுத்த படங்கள் எல்லாமே திரைக்கதையில் நேர்த்தியான படம், கதையில் நேர்த்தியான படம், கதை சொன்ன விதம், கதையை நகர்த்தின விதம், ஒரு டயலாக் எப்படி இருக்கணும், அடுத்த காட்சி எப்படி இருக்கணும், நேர்த்தியாக. எப்போவுமே ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து கதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து சாதனையாளராக வந்து அவருடைய படங்கள் எல்லாமே அப்படின்னா அழுத்தமான படங்கள், கதைகள் அழுத்தமாக வந்து அவருடைய படங்கள் எல்லாமே கதை பேசிச்சா இல்லையா? அப்படிப்பட்ட படங்கள் இன்றைக்கும் ஓடுது. இன்றைக்கி ஓடுதா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தாய்க்கிழவி ஓடுது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கதையோடு சொல்கிற படங்கள், பார்க்கிங் ஆகட்டும், ஒரு லவ் டுடே ஆகட்டும், ஒரு டிராகன் ஆகட்டும், ஒரு குட் நைட் ஆகட்டும், ஒரு லப்பர் பந்த் ஆகட்டும், நான் சொல்கிற இந்த படங்கள், ஒரு கட்டா குஸ்தி ஆகட்டும், இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கதை. இதில் எல்லாம் யார் ஹீரோ? சூப்பர் ஸ்டார்ஸாக ஹீரோ கிடையாது. ஆனால் கதை, அந்த கதை, டியூடு, டிராகன் எல்லாமே கதை. இந்த யூத்து கதை, இப்போ வந்துச்சு பிளாஸ்ட் கதை. அதான் கதையோட ஒரு படத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை நேர்த்தியாக சொன்னீங்கன்னா அது வெற்றி அடையும். அந்த மாதிரி அவர் அன்னைக்கே அதை வந்து செஞ்ச சாதனையாளர். அதை இன்றைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து கதைக்கு கவனம் செலுத்தினவங்கலாம் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு விட்டு போகிற மெசேஜ்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு படைப்புக்கு அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கிற கதையும் திரைக்கதையும் அதை வந்து சரியாக பண்ணோம்னா அந்த படம் வெற்றி அடையுங்கிறது அது அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு காட்டிகிட்டு இருக்கவங்க ஜெயிச்சு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வழி அப்படின்னா அவர் தன் வழி தனி வழிங்கிறத நிரூபித்தவர். அவருடைய மரணம் உண்மையாலுமே திரைத்துறைக்கு வந்து ஒரு பெரிய பேரிழப்பு. அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த கலைஞனையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்க முடியாதுமா. இந்த கலைஞனையோ பாரதி ராஜாவையோ இல்லை இப்படிப்பட்ட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கலைஞனை வந்து நீங்கள் வந்து இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது.
தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. 100 ஆண்டுகள் தாண்டினாலும் இப்படி கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் வந்து ஆட்சி பண்ணிட்டு போன கலைஞர்கள், அவங்களெல்லாம் நம்ம காண முடியாது. அவங்களெல்லாம் அந்த கலைஞன் இன்னைக்கு காணாமல் கரைஞ்சு போயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். ஆனால் அவருடைய படைப்புகள் அது இன்னமும் 100 ஆண்டாக இருந்தாலும் அது வாழும், நிற்கும், வாழ்ந்து பேசும். நன்றி சார்.